வணக்கம் நண்பர்களே. 3ஆம் தேதி நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணாரு நல்லா பார்த்துருப்பீங்க. அதை பற்றிய நியூஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கும் இன்னைக்கு இந்தியாவுக்கு 500% வரைக்கும் நான் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாட்டு மேலே திடீர்னு ஒரு போர் தொடுத்து அவங்க நாட்டோட அதிபர் மதுரோவை அமெரிக்க படைகள் கைப்பற்றுது. அவர் அரெஸ்ட் பண்ணி அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அவர் மேலே இவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதிகப்படியான ட்ரக்ஸை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி குற்றம் சாட்டுறாங்க? அப்படி போர் தொடுத்து ஒரு அதிபர் ஒரு நாட்டுக்குள்ள ட்ரக்ஸை கடத்துவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கு. அதுவே பாகிஸ்தானை சொல்லியிருந்தாலோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க பங்களாதேஷை சொல்லியிருந்தாலோ ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க உண்மையாலே தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி அவங்க இராணுவமே பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தை தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அவங்க ட்ரக்ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நாட்டு மக்களை சிதைக்கக்கூடிய எந்த விதமும் பண்ணல. அவங்க தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ள. அவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களான்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு அதிபரே ட்ரக்ஸ் கடத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் ஒரு நாட்டுக்கு இல்லை. ஏன் இவ்வளோ மும்முரமா பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். வெனிசுலாங்கிற நாட்டில் பெட்ரோல், இயற்கை எரிவாயு அதிகமாக இருக்கு. இது பத்தாம ரேர் மினரல்ஸ் அப்படிங்கிற ஐட்டங்களும் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கு. இதை கைப்பற்றணும்னு ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க இந்த மாதிரி வேலையை அமெரிக்கா பார்க்குது. அது பண்ணதும் இல்லாமல் அவர் மேலே ஒரு போலியான ஒரு கேஸை போட்டு கொண்டு போய் உள்ள வச்சுருக்காங்க. இது நியாயமானு கேட்டால் சர்வதேச சட்டப்படி இது மிகப்பெரிய தவறு. ஒரு நாட்டை கைப்பற்றலாம், ஆனால் அதோட அதிபரைக்கோ இவங்களையோ இவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய இது இல்லை, அதிகாரம் கிடையாது. நாட்டை கைப்பற்றலாம், அவ்வளோதான். அதிபரை கைது பண்ணி இது ரெகுலராக அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம பார்த்துருப்போம். ஈரான் மேலே, ஈராக் மேலே, ஆப்கானிஸ்தான் மேலே இந்த மாதிரி நிறையா அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ இந்தியாவில் போட்டிருக்க 500% டாரிஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நம்ம நாட்டுக்கு தேவையான எரிபொருள் 36% நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். இது நாள் வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வேற வழி இல்லை, இந்தியாவும் அங்க வாங்கியாக வேண்டிய ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. இது பார்த்தாங்க நமக்கு ரொம்ப சீப் ரேட்ல ரஷ்யா கொடுக்குது. அதுவும் ஒரு காரணம் இந்தியா அதிகபட்சமா அங்க வாங்குறது. இப்போ இவங்க இந்த நாட்டை கைப்பற்றணும்னு இந்த நாட்டுடைய எண்ணெய் வளங்களை குறி வச்சு அந்த எண்ணெய் வளங்களை எடுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான்ல அவங்களுக்கு பையர் ஒருத்தர் வேணும் இல்லையா? நம்ம என்னதான் எண்ணெய் அளவுக்கு அதிகமாக நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த எண்ணெயை நம்ம விற்கணும். யார்கிட்ட விற்கலாம் அப்படிங்கும்போது இந்தியா, சீனா இந்த எண்ணெய் பர்ச்சேஸில் உலகத்திலேயே அதிகமான பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய 2 நாடுகள்லாம் இந்தியாவும் சீனாவும் தான். அப்போ இந்த 2 நாடுகளை டார்கெட் பண்ணி 500% டாரிஃப் கொண்டு நீங்கள் எங்ககிட்ட எண்ணெய் வாங்குங்க அப்படின்னு நம்மளை பணிய வைக்கிறதுக்கான ஒரு பணியை தான் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதனால நமக்கு இந்தியாவுக்கு ஏதாவது 500% டாரிஃப் போடுறங்காட்டி இந்தியாவில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகுதான்னு கேட்டாலும் இருக்கும். சில பாதிப்புகள் இருக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய உலக பொருளாதார நிலைமையில கணக்கு பண்ணும்போது நம்முடைய தொழிலாளர்களுக்கும் ஓனர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுவும் தற்காலிகமாக மட்டும்தான். இதனால அதிகமாக பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலிருந்து உடைகள், நகைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மா, மெடிக்கல் சம்பந்தமான பொருட்கள் அதிகமாக அமெரிக்காவில் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு உடைகள் கூட வேற ஏதாவது நாட்டில இருந்து அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். மித்த ஐட்டங்கள் கூட வேற இங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபார்மா அப்படிங்கிற ஒரு இது
எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கோம், அந்த மாத்திரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் டெஸ்டட் பண்ணி இது நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க மருத்துவத்துறையில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மருந்து பொருளை நீங்கள் 500% டேரிஃப் போட்டிங்கன்னா, ₹1 விற்ற மருந்து பொருளோட ரேட் ₹500 ஆயிரும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை. இனி ஒரு புது கம்பெனியாக அவங்க உள்ளே கொண்டு வந்து அந்த கம்பெனி அப்ரூவலே பண்ணாலும் அந்த கம்பெனி மருந்து மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அந்த பொருளை வாங்கணும். அப்போ மிகப்பெரிய பாதிப்படைய போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். இது மட்டும் இல்லாமல் முதல் டைம் நம்ம மேலே 50% டேரிஃப் போடும்போது இந்தியா என்ன பண்ணிருச்சுன்னா, இது நாள் வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஸ்டார்டிங் இருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்காங்கிற ஒரு நாட்டை மட்டும் நம்ம சார்ந்து இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதான் அது பண்ணியிருக்காங்க. நிறைய அதிகமான நாடுகள் கூட இப்போ வந்து வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாயிட்டு இருக்கு. இதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஆனால் இந்த பெனிஃபிட் உடனே இவங்களுக்கு போகுமா, எக்ஸ்போர்ட்டருக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கறது பல்க் ஆர்டர்ஸ், அதிகமான ஆர்டருக்கு கொடுப்பாங்க, அதிகமான பர்ச்சேசிங் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி நாடுகள் புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய நாடுகளில் நம்ம என்ட்ரு ஆகும்போது சின்ன சின்ன ஆர்டர்கள் தான் கிடைக்கும். அந்த சின்ன சின்ன ஆர்டர்களை வச்சு தான் அடுத்த பல்க் ஆர்டருக்கு நம்ம போக முடியும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதனால் நமக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போ இன்னொரு பிரச்சனை வேற ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெனிசுலா பக்கத்தில் ரஷ்யாவோட ஆயில் கப்பல் ஒன்று போயிருக்கு. அந்த போன கப்பலை வந்து சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. சிறை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அண்டை நாடான ஒரு நாட்டோடைய ஒரு பகுதியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப்போடைய ஆட்சி காலம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. முடிஞ்சு ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவரை மிகப்பெரிய அளவுக்கு தவறாக பயன்படுத்திட்டு இருக்காரு. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய வர்த்தகம், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளரும் நாடுகள்லேயே மிகப்பெரிய அளவுக்கு எல்லா நாடுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னா இந்தியா மட்டும்தான். அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் எந்த பொருளை கொண்டு வந்தாலும் வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. மித்த ஒரு 10 நாட்டில் விற்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ள மட்டும் விற்று சம்பாதிச்சிடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்தியாவையும் சீனாவையும் இவங்க பகைச்சிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு இந்தியாவும் அதே மாதிரி அமெரிக்க பொருட்கள் மேலே டேரிஃப் போட்டாலோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலோ அமெரிக்கா இதை விட மிகப்பெரிய இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையை விட மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தைகள் அப்படின்னா இந்தியாவும் சீனா மட்டும்தான். சீனா கூட அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஆயில் இந்த மாதிரி ரேர் மினரல்ஸ் மட்டும்தான் அவங்க வெளியிருந்து வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இந்தியா மேக்சிமம் எல்லாமே ரேர் மினரல்ஸ் ப்ளஸ் நமக்கு தேவையான அடிப்படை பொருள் கூட நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது சில நாட்களில் அதுவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையில் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க 500% டேரிஃப்னால பாதிக்கப்பட போகிறது இந்தியாவுக்கு வந்து மிக சொற்பமாக தான் இருக்கும். மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைய போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை மட்டும்தான் இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு தலைப்புடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.